ஜாகிர் அந்த முன்னாடி வண்டி நவுத்த வேண்டியது தானே? இல்லை சார் இறங்குறாரு. ஆ சார் இறங்குறாரு. மூன்றாவது கல்வியாண்டு தொடக்க நிகழ்ச்சிக்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கும் தங்கள் அனைவரையும் வரவேற்பதில் உள்ளம் நெருகிறோம். வாழ்த்துப்பா இசைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக பேராசிரியர் முனைவர் வித்யா வெங்கட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் ஓம் ஓம். குத்துவிளக்கேற்றி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
வரவேற்புரை வழங்குவதற்காக நாம் அன்புடன் அழைப்பது இயக்குனர் பாலா அவர்களை. பன்னாட்டு திரைப்பண்பாடு ஆய்வகத்தின் 3ஆம் கல்வியாண்டு தொடக்க நிகழ்ச்சியில் இன்று இணைந்துள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். முதலாவதாக, இந்த கல்வி பயணத்தில் முதல் நாள் முதல் இது நாள் வரை புலவராகவும் பின்னூட்டங்களை தந்து வழிநடத்துபவராகவும் திகழ்ந்து வரும் திரு எஸ். தானு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். புரவலர் அவரையும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து இவரின் வருகை திரு விஜய் சேதுபதி அவர்களை உள்ளன்போடு வரவேற்கிறோம். திறமையும் தேடலும் கொண்ட இளைஞர்களுக்கு வாயில்கள் திறக்கும் வாய்ப்பாக இந்த நிறுவனத்தை தொடங்கி சிறப்பாக நடத்தி வரும் நிறுவன தலைவர் திரு வெற்றிமாறன் அவர்களையும், இந்த கல்வி பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு படியிலும் உற்ற துணையாக இருந்து செயல் திட்டங்களை செதுக்கி தருபவரும் பன்னாட்டு திரைப்பண்பாடு ஆய்வகத்தின் நெறியாளருமான அருட்தந்தை ராஜநாயகம் அவர்களையும் உளமாற வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக தங்கள் உழைப்பை தந்த பேராசிரியர்களையும் மேனாள் மாணவர்களையும், இன்று முதல் இந்த கல்வி பயணத்தில் எங்களோடு கரம் சேர்க்கும் புதிய மாணவர்களையும் அவர் தம் பெற்றோர்களையும் வருக என வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி. விருந்தினர்களை சிறப்பு செய்வதில் மகிழ்கிறோம். அன்பின் வழிபாடாக சிறப்பு விருந்தினர்களுக்கு கைத்தறி மாலை அணிவிக்கிறார் திருமிகு வெற்றிமாறன் அவர்கள். அவங்க பேசும்போது எங்க நின்று பேசுவாங்க, முன்னாடி கல்லு போட்டுருவாங்க. கீழே வர நிற்கிறதுக்கு ஸ்பேஸ் விடுங்க. கீழே நிற்கணும், கம்ஃபர்டபுளாக நிற்கணும். இன்னும் கூட முன்னாடி தள்ளுங்க. கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி சரி. இயக்குனருக்கு சிறப்பு செய்யுமாறு அருட்தந்தை ராஜநாயகம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகத்துடனான தங்களின் அனுபவங்களை 1ஆம் திரள் மற்றும் 2ஆம் திரள் மாணவர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் நித்யா மேம், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாத்தையும் ரீகால் பண்ணி என்னை மறுபடியும் பேச வச்சதுக்காக. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான மெமரிஸ் இருந்திருக்கு. எதை பேசணும் எதை வேணும்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் மைண்ட்குள்ளே எடிட் பண்ணிட்டே இருக்கேன், இதெல்லாம் சொல்லிடணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு. ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நான் கிச்சன்லேருந்தே ஆரம்பிக்கேன். ஏன்னா எனக்கு ஐஎஃப்சி கிச்சன்லேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும். எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும், எனக்கும் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ எல்லாருக்கும் இருக்குல்ல, என்னடா நம்மளே சமைக்கணும் நம்மளே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டே எனக்கும் அப்படி தான் இருந்தது. என்னடா சமைக்க வந்தோமா படிக்க வந்தோமா அப்படின்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள்லாம் நின்றுருந்தோம். திடீர்னு ஜோரோனா வந்து, என்னடா நின்றுருக்கீங்க, சமைச்சு சாப்பிட்டு கிளம்புங்கடா, அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். நாங்கள்லாம் நின்றுட்டே இருக்கோம். திடீர்னு பசங்களாம் என் பக்கம் திரும்பிட்டு, என்னங்க எப்படி வீட்டில் செஞ்சுருப்பீங்கள்ல, செஞ்சுருங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. எனக்கு என்னடா வீட்டில் தான் நம்ம சமைக்கிறோம், இங்கேயும் நம்மளே சமைக்க விட்ருவாங்களா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் ஃபாதர் வந்தார். வந்துட்டு ஒரு நிமிஷம் எங்ககிட்ட நின்று பொறுமையாக ஒரு விஷயம் சொன்னார். சமைக்கிறது பொண்ணுங்களுக்கான விஷயம் மட்டும் இல்லை,
நீங்கள் இதை மொத்தமாக அவங்கக்கிட்ட மட்டும் கொடுத்துடக்கூடாது. நம்ம எல்லோரும் சமைப்போம், எல்லோரும் பாத்திரத்தை கழுவுவோம், எல்லோரும் சாப்பிடுவோம், எல்லோரும் க்ளீன் பண்ணுவோம். இதுதான் இங்கே நடக்கும் அப்படின்னாரு. எனக்கு அப்பாடா இப்போ தான் ஒரு ரிலீஃபே ஆச்சு. இப்படி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஐஎஃப்சியோட இன்ட்ரோ இருந்தது. நான் பயந்துட்டே வந்தேன். நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து என்னை உள்ளே கூப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ். அன்றைக்கி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஈக்குவலாக ஃபீல் பண்ணேன். எப்படி அது வரைக்கும் நான் இதை வந்து என் வீட்டுக்குள்ளேயோ இல்லை நான் வாழ்ந்த சமூகத்துக்குள்ளேயோ யாரும் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஃபாதர் சொன்னோடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுருந்தேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமா எங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிது. அடுத்து தோணலாம், என்னடா சாப்பாட்டுக்கா இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் பேசுது அப்படின்ட்டு. இல்லை எப்படி சொல்கிறதுனா, ஃபுட் இஸ் நாட் ஃபுட் ஹியர் ஒன்லி, ஃபுட் இஸ் பொலிட்டிக்கல். நம்ம எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது, யார் எதை சாப்பிடணும், அதை சாப்பிட்டா அவன் யார், இதை சாப்பிட்டா அவன் யார், யார் சமைக்கணும், யார் சாப்பிடணும், இதெல்லாமே பொலிட்டிக்ஸ் தான். அப்படி இங்கே உணவு வழியாக தான் எங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவானதை நான் பார்த்தேன். எப்படி சொல்லணும்னா, தமிழகத்திலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் நாங்கள் ஒருத்தர் வந்திருந்தோம். அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருந்தோம். எங்களோட கல்ச்சர் வேறு, எங்களோட ஃபுட் வேறு, எல்லாமே டிஃப்ரென்ஸாக தான் இருந்தது. எங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்லாம் தெரியவே இல்லை. நான் வந்து தென் தமிழகத்தை சேர்ந்த பொண்ணு. எங்கள் ஊரெல்லாம் புளிக்கு தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. ஆனால் புளியோட புளிப்பு எனக்கு புதுசாக இருந்தது. ஆனால் நம்ம தென் மாவட்டத்தில் எல்லோரும் புளிக்குழம்புன்னு ஒன்று வச்சு கொடுத்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி வேடாக இருந்தது. அப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க ஆரம்பிச்சது, அந்த கல்ச்சரை பிடிக்க ஆரம்பிச்சது, அவங்களோட ஃபுட்டு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. இப்படி தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் ஒன்றானோம். ஐ திங்க் உணவின் வழியாக தான் ஒரு இணக்கமான சூழ்நிலையை எங்கே உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதை தான் நான் ஐஎஃப்சியில் கற்றுக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, அடுத்தவங்களோட ஃபுட்டை நம்ம ஏற்றுக்கும் போது நமக்குள்ளே இருக்க ஈகோ வந்து ஷேட்டர் ஆகும், அக்செப்டன்ஸ் அதிகமாகும். அஃப்கோர்ஸ் ஃபுட் வந்து அக்செப்டன்ஸை ப்ரிங் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே ஆரம்பிச்சிது. அடுத்ததாக அகாடமிக்கு அந்த இல்லை படிச்சு ஆமாம் இல்லை ஒரே நிமிஷம் படிச்சு தட் அக்செப்டன்ஸ் கம் ஃப்ரம் ஃபுட். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, கை நினச்சாதான் உறவை கட் பண்ண சொல்கிற போது வார்த்தை என்னன்னா, அவன் வீட்டில் கை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான். ஃபுட் இஸ் கல்ச்சர், ஃபுட் இஸ் லைஃப் ஸ்டைல், ஃபுட் இஸ் எமோஷன் அண்ட் ஃபுட் இஸ் ஃப்ரீடம் ஆல்சோ. உணவின் வழியாக தான் காலகாலமாக நம்ம ஒழுக்கத்தை கற்பிக்கிறோம், தீர்மானிக்கிறோம். சாப்பாட்டை கொட்டக்கூடாது, சிந்தக்கூடாது, நம்ம சாப்பிட்டதை நம்மளே எடுக்கணும், மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மாதிரி. எனக்கு புரியுது மேம், அகாடமிக்காக எதுவும் சொல்ல மாட்டேன்ல நீ அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, எனக்குமே ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரியவே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் நமக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் ட்ரஸ்ட் மீ, கிளாஸ்க்குள்ளே மட்டுமே உங்களுக்கு வந்து லேர்னிங்ஸ் இருக்காது. இங்கே கொடுக்குற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருந்தால், கற்றுக்க ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும்னு சொல்கிறேன். சரி, இதெல்லாம் சொல்கிறேன், இதுக்கும் ஃபிலிம் மேக்கிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. இது எல்லாமே இன்டர்லிங்கான விஷயம் தான். இதுக்குள்ளே தான் பொலிட்டிக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே தான் கல்ச்சர் இருக்குது, இதுக்குள்ளே தான் சோஷியாலஜி, சைக்காலஜி எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சிக்காமல் ஒரு நல்ல படைப்பாளியாக நம்மளால் மாற முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் நான் மெயினாக சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, உமா மேம் கிளாஸ். ஆக்சுவலி அகாடமிக்கலான உடனே டக்குன்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. உமா மேம் எப்போவுமே எனக்கு மண்டைக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இருக்கும். என்னடா ஏன் இப்படி இருக்குது, எனக்கு எந்த படம் பார்த்தாலுமே ஒரு கோவம் இருக்கும். ஒரு ஆண் என்னவா ஒரு பெண்ணை எழுதுறாங்கிறது தான் பெண்ணாவே இங்கே இருக்குது அப்படின்ட்டு எனக்கு எப்போவுமே தோணிகிட்டே இருக்கும். சூரியகாந்தி பூலேருந்து எட்டி பார்க்கணுமா, இல்லை வயலுக்குள்ளேருந்து ஓடி வரணுமா, இது எல்லாமே ஒரு பெண்ணை பற்றி ஆணோட பிம்பங்களாகவே இருக்கும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவமாக இருக்கும். ஏன் இந்த ஒரு பொண்ணோட உடலை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் இங்கே போயிட்டே இருக்குன்னு கேட்கணும்னு தோணும். ஆனால் நான் யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட், மண்டைக்குள்ளேயே இதெல்லாம் ஓட விட்டுட்ருப்பேன். அப்படி உமா மேம் கிளாஸ்க்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, மேம் வந்துட்டு ஒரு படம் சொல்லிவிட்டு, படம் பேர் சொல்ல விரும்பலை, அந்த படம் உனக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. எல்லாரும் விட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்துட்டு இல்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னு. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு பொண்ணை ஒரு ஆண் பார்த்துட்டாங்கிறதுக்காக அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடணும், ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கணுங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியலை, நான் ஏன் ஓடணும் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டேன். அவங்க வந்துட்டு இல்லை சத்தமாக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க.
இங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்கும் இது கேட்கணுங்கிற மாதிரி சத்தமாக சொல்ல அப்படின்னாங்க. நான் வந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு ஒரு பொண்ணோட உடலை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அது வரைக்கும் நான் அவ்வளோ தைரியமாக பேசினதும் இல்லை, யார்கிட்டையும் நான் இன்வால்வ் ஆனதுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் என்ன மாதிரியே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கனெக்ட் ஆனேன். நேற்று கூட நித்யா மேம் ஆட்டோவில் போகிறப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, உன்ன மாதிரி யாருமே இல்லைடா, அவ்வளோ ரைட்டா அப்படின்னாங்க. நான் வந்துட்டு மேம் அப்படிலாம் இல்லை, நான்லாம் இங்கே வரும்போது இப்படி தான் இருந்தேன், ஒரு 5 மாதம் டைம் எடுக்கும் மேம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பசங்களை பற்றி ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூ வரப்போ நான் யார் கண்ணை பார்த்து கூட பேசினதில்லை, கரெக்டாக என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சதில்லை. எல்லாமே இங்கே வந்து தான் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஒரு நிமிஷம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இவ்வளோ அன்போ இவ்வளோ அறிவோ எனக்கு வேறு எங்கேயும் யாரும் கொடுத்ததில்ல. அது கொடுத்த எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் எல்லா மேம்க்கும் ரொம்ப நன்றி. அந்த சான்ஸை எனக்கு கொடுத்த வெற்றி அண்ணாக்கும் ஆர்த்தி அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். அதற்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பதிவு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உணர்வுபூர்வமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பேர் பிரின்ஸ். நான் வந்து ஃபஸ்ட் இயர் ஐஎஃப்சியில் படிச்சிருந்தேன். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு வந்து கதைகள் அப்பப்போ படிப்பேன். அவ்வளோ பெரிய ரீடரிங் இல்லை. அப்பப்போ கதைகள் படிக்கும்போதும் படங்கள் பார்க்கும்போதும் நான் வந்து ஃபிஷர்மேன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். ஸோ எனக்கு வந்து என்னோடய வாழ்வியலை எதுக்கக்கூடையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி எனக்கு இருந்தது. எப்போவுமே பார்க்கும்போது ஃபிஷர்மேன்னா செட் ஆஃப் அவங்க வந்து கடத்தல் தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அண்ட் வந்து ஃபிஷ்ஷிங்கை பற்றியே காட்ட மாட்டாங்க. அது வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி லவ்வாக காட்டுவாங்களே தவிர அவங்களோட வாழ்க்கை என்னன்றது அவ்வளோ முக்கியமாக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நான் எந்த படத்துலையுமே பார்த்ததில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து கதைகள் எழுத தான் எனக்கு ரொம்ப முக்கியமான இதுவாக இருந்தது. கதைகள் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது எனக்கு வந்து ஐஏஎஃப்சி ஒரு முக்கியமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எனக்கு நான் எங்கேயோ பார்த்து உடனே அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு அப்போவே தெரியும் நான் ஐஏஎஃப்சிக்குள்ளே கண்டிப்பாக போவேன்றது. அதனால் வரைக்கும் எனக்கு எதுக்கு மேலேயுமே ஹோப் இல்லாதது. ஆனால் அப்ளை பண்ண அன்றைக்கே நான் கண்டிப்பாக ஐஎஃப்சிக்குள்ளே போவேன்றது இருந்துச்சு. இன்னொன்று, நான் பேசுகிற ஸ்லாங் வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாருமே கேட்குறது மலையாளமா இல்லை நீ சிங்களமானு கேட்பாங்க. ரெண்டு தான் கேட்பாங்க. தமிழான்னு யாருமே என்கிட்ட கேட்டதில்லை. நான் வந்து ஐஏஎஃப்சியில் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட இன்டர்வியூக்கு வரும்போது கூட வெற்றி சாருக்கு அது தமிழான்றது ஒரு டவுட் இருந்தது. அப்போது ஆர்த்தி மேம் பின்னாடி இருந்துட்டு சொன்னாங்க அவன் நாகர்கோயில் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆர்த்தி மேம் சொன்னாங்க என் ஊருக்காரன் அப்படின்ற மாதிரி பேசும்போது கூட எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து அது பதிவே இல்லாமல் போயிருமோ அப்படின்னு இருக்கும். எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்குமே அது ரொம்ப பெரிய அது ஒரு வருத்தம் கலந்ததாக இருக்கும். ஏன்னா ஃபிஷர்மேன்ஸ் அந்த ஒரு ஃபிஷர்மேனை பேஸ் பண்ணி எந்த படங்களாக இருந்தாலுமே அந்த ஹீரோஸை ஃபிஷர்மேன்ஸ் ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா ஃபிஷர்மேனை பற்றின எந்த பதிவும் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு வந்து தன்னை பற்றி ஒருத்தன் காட்டினான்றதே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அவன் வந்து ஒரு சில படங்கள் இருக்குது, அது சொல்ல நினைக்கல. அந்த படங்கள் வந்து தப்பாக போர்ட்ரே பண்ணியிருந்தா கூட என்னை பற்றி காட்டினாப்பா, அதை நான் அப்படி போவேன் அப்படி பார்ப்பேன்ற வண்டி பிடிச்சி போகிற அளவுக்கெல்லாம் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த கடல் பற்றி ஃபிஷர்மேனாக ஒருத்தன் காட்டிட்டானா மொத்த உரிமை போகிற அளவுக்கான ஒரு பெரிய பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து ஐஎஃப்சியில் ஏன் செலக்ட் ஆனேன்னா, ஐஎஃப்சியில் எதுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, என்னோடய லைஃப் என்ன, அது வந்து ரொம்ப எளிமையான லைஃப்பாக இருந்தாலுமே அந்த லைஃப்பை நான் மக்களுக்கு காட்டினா தான் நாளைக்கு வரவங்களுக்கு அது நாகர்கோவில் ஸ்லாங்கு, ஃபிஷர்மேனாக இப்படி இருப்பாங்க. ஃபிஷர்மேனாக ஒன்று சொன்னால் ஒருத்தங்களுக்கு என்ன தோணுன்னா, ஓ அவங்க வந்து ராமேஸ்வரத்தில் பிடிச்சிட்டு போவாங்கப்பா அப்படின்ற ஒரே ஒரு விதம் தான் இருக்குமே தவிர ஃபிஷர்மேனோட லைஃப் என்னன்றது தெரியாது. அங்கே எத்தனை விதமான வலைகள் இருக்குது, மீன்கள் இருக்குது, எதுவுமே தெரியாமல் பொதுவாக சொல்லிடுவாங்க, ஓகே அவங்க வந்து ராமேஸ்வரம். அவ்வளோ பெரிய மீனவ வளங்களும் மீனவ சமுதாயங்களும் அவ்வளோ பெரிய ஊர்களாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் 21 ஊர்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியலே அப்படின்றது எனக்கு ஒரு ஆதங்கம் அப்போவே இருந்துச்சு. நான் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு நிறைய பாடங்கள், உங்களுக்கும் நீங்கள் உள்ளே போவீங்க கண்டிப்பாக தெரியும், நிறைய பாடங்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கான பெரிய ஸ்பேஸ் தரும், உங்களுக்கும் தரும், எனக்கு தந்துச்சு. அதனால் நான் சொல்கிறேன். அது வந்து முக்கியமாக சுப உதயகுமார் சாரோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ். அவர் வந்து சார் வந்து ஃபிஷர்மேனுக்காக கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராடின ஒரு போராளி. அவங்க வந்து எங்களுக்கு நடத்தும்போது அவங்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான பதிவாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் 1-to-1 செஷன் இருந்துச்சு. அப்போ வந்து
நான் வந்து உடஞ்சி அழுதுட்டேன். அந்தளவுக்கு அவர், நீ யார், எந்த பின்புலத்துலேருந்து வந்திருக்க, உன்னை பற்றி பொது சமூகம் எப்படி நினைக்குது, அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கூட்டமாக இருக்கிறவங்க, வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களை பற்றி வெளியில் என்ன சொல்கிறாங்க, அவங்க உங்களை என்னவா பார்க்குறாங்கன்றது அவர் அப்போ சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து அப்போது ஒன்று முடிவு பண்ணிட்டேன், நான் எடுத்தால் இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன். என் சமூகத்தை தாண்டி நான் ஒரு படம் எடுக்க மாட்டேன். அந்த சமூகத்தை தாண்டி எடுக்காத அளவுக்கான ஒரு பவரை எனக்கு வந்து இந்த ஐஏஎஃப்சி எனக்கு கொடுத்துச்சு. அதை நான் ரொம்ப எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எங்கள் பாட்டி தாத்தாவை பற்றின ஒரு கதை. அதை வந்து நான் வெற்றி சாருக்கு சொன்னேன், ஃபாதருக்கு சொன்னேன், எல்லாருமே எடுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக முடிச்சதுனால என்னால் அதை ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் நான் வந்து அதை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 3 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அனுப்பினேன். முக்கியமானதாக 3லேயுமே எனக்கு ப்ரைஸ் கிடச்சிது. அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்லாங் வந்து கன்னியாகுமரியானு எனக்கு தெரியல, ஏய் உண்மையாக அப்படி இருக்கா, இல்லை மலையாளம் தானா, இல்லை ரெண்டும் கலந்து தான் பேசணும். இல்லை சார், அங்கே பேசுகிற வார்த்தைகள் தமிழும் இருக்குது, மலையாளம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து எனக்கு இன்னும் புரிதல் தேவைப்படுது. ஆனால் அது வந்து நாங்கள் பேசுகிற ஸ்லாங்கு, அதை நான் பதிவு பண்ணி ஆகணுன்ற ஒரு பெரிய கட்டாயத்தில் இருந்தனால நான் அதை காட்டும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமாலே ரொம்ப முக்கியமானவங்க தான் பார்த்து, ஓகே நல்லா எடுத்திருக்குப்பா, சத்தியமாக நல்லா இருக்குது, இது மாதிரி தொடர்ந்து எடுன்னு சொன்னாங்க. நான் அடுத்துமே அதை பற்றின படிப்போம், அதை பற்றின இதுவுமே எனக்கு ஐஏஎஃப்சி என்ன அறிவு ஒரு முதல் படியில் ஏறி வச்சோ அந்த படியை ஃபாலோ பண்ணி தான் நான் அடுத்தடுத்த படிகள் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான தளமாக ஐஏஎஃப்சி இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய அடுத்தடுத்த படங்களுமே என்ன சார்ந்த படம், நான் மக்களுக்கு என்னோடய லைஃப் என்னவாக இருக்குன்னு அதை அடுத்தவங்களுக்கு எப்படி காட்டணுன்றது தான் கண்டிப்பாக முக்கியமான இதுவாக பார்க்குறேன். அண்ட் ஐஏஎஃப்சி வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான் எங்களுக்கு. எப்படின்னா, நான் வந்து நாகர்கோவில் உள்ளே படித்தவன், அதை விட்டு வெளியில் வராதவன். ஸோ அப்படி இருக்கும்போது சமைக்க அந்த பொண்ணு சொல்லிச்சுல, அதே மாதிரி தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் தான் ரொம்ப முக்கியமான இடமா இருந்தது. அப்போ தான் எங்களுக்குள்ள பேரியர்ஸை நாங்கள் உடைச்சோம். இது வந்து அம்மாக்கான இடம் மட்டுமே இல்லை, தங்கச்சிக்கான இடம் மட்டுமே இல்லை, சித்திக்கான இடம் மட்டுமே இல்லை, அது வந்து எங்களுக்கான இடமும் சேர்த்துன்னு சொல்லி நான் வந்து அங்கே உள்ள சமைப்பேன். எல்லாருமே அது ஒரு ஈக்குவாலிட்டி எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, வெளியிலேருந்து பார்க்குறவங்க, அது உண்மையாகவே ஐஏஎஃப்சியில் அந்த ஈக்குவாலிட்டி தன்மையோடு தான் ஐஏஎஃப்சி எங்களை அணுகுச்சு. எங்களுக்கு எல்லாத்தையும் பற்றின ஒரு புரிதல் தருவாங்க. நீங்கள் வந்து இந்த ஏன் தான் பண்ணணும், தலித்தியம், திராவிடியம், அப்புறம் அது வந்து நமக்கு வந்து நீ இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு எப்பயும் சொல்லவே மாட்டாங்க. உனக்கு நான் எல்லாம் தந்துடுவேன், நீ எல்லாத்தையும் உன்னை ரெஃபர் பண்ணுறதுக்கான நான் ஒரு ஸ்பேஸை தருவேன், நீ பார்த்துக்கோ, உனக்கு எது ஓகேவோ, உன்னோட வாழ்வியல் சார்ந்து இல்லை உன்னோட நிலவியல் சார்ந்தது எந்த விதமான புரிதலை நீ எடுத்துக்கிறியோ அதை நீ எடுத்துக்கோ, அந்த விதத்தில் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐ ஓப்பனிங்காக தான் ஐஎஃப்சி இருக்கும்னு நம்புகிறேன். 3rd இயர் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இதுவாக இருக்கும். நீங்கள் அண்டு ஐஎஃப்சியில் வந்து ரொம்ப முக்கியமான பகுதியாக நான் பார்க்குறது வந்து ஃபாதர் ராஜநாயம் சாரோட நோஷ்டம் போன அந்த இதுதான். நோஷ்டமில் ஒரு 2 மாதம் 3 மாதம் நாங்கள் அங்கேயே இருந்தோம். நோஷ்டமில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் என்ன அடி வேணால் பட்டால் கூட அது ஒரு அடியாக அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து மனமாக நம்மளை எந்த அளவுக்கு நம்ம செதுக்கிக்கிறோமோ, ஃபிசிக்கலாக நம்மளை அந்த இடம் அவ்வளோ சூப்பராக செதுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 16 மணி நேரம் வேலை பார்த்தாலுமே கூட இதெல்லாம் என்னடா வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இன்னொன்று சிலம்பம், அப்புறம் கதகளி, பரதநாட்டியம், பரதநாட்டியம் இல்லை, களரி, இந்த மாதிரியான கலைகள் வந்து நமக்கு வந்து பேசிக்காக நமக்கு தந்துட்டாங்க. பேசிக்காக நம்ம ஒரு நாட்டுப்புறவியலை பார்த்தா இதை பற்றி தெரியாதுன்ற அளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் போட்டு தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு இ அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஐஎஃப்சி எனக்கு தந்துச்சு. நான் இது ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் ஐஎஃப்சியில் படித்தது. ஏன்னா இது வரைக்கும் நான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ் ஐஎஃப்சியில் வந்து ஒரு செமினார் நடத்த சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியும், நான் உட்காந்து அழுதுட்டேன் மேடையில். ஏன்னா அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸோடு வளர்ந்த பையன். வெளியில் வந்து நான் வந்து எந்த அளவு இன்செக்யூரிட்டிஸ்னால், நான் வந்து என் ஸ்லாங்கில் பேசுவேன், அது வந்து அடுத்தவங்களுக்கு புரியாது. அதனால என்ன நான் மாற்றிக்கிற அளவுக்கான இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. அதனாலே உட்காந்து அழுகிற அளவுக்கான பையன் நான். அதை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எனக்குள்ளே என்ன இருக்கோ அதை நான் கன்வே பண்ணுற அளவுக்காச்சும் என்ன நான் பேச வைக்குதுன்னா அது ஐஎஃப்சி தான் ரொம்ப முக்கியமாக. ஐஎஃப்சியில் படித்த நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், ஐஎஃப்சியில் படித்த எல்லாரோடையுமே நான் ரொம்ப பயன்பெற்றிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரேம் பீட்டர், 2ஆம் ஆண்டு
பயின்ற மாணவன். ஐஏஎஃப்சி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது எப்படின்னா, வருஷம் எழுதினேன், எனக்கு கிடைக்கல. 2வது வருஷம் அப்போ தான் கிடச்சிது. அது வரைக்கும் நான் வந்து சினிமாவில் ஒரு ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக தான் இருந்தேன். ஒரு வாய்ப்பு கிடச்சி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாருமே புதுசாக இருக்காங்க. குறிப்பாக நோஸ்ரம் போனப்போ இடம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் அந்த சூழல் வந்து அவ்வளோ எனக்கு புதுசாக இருந்தது. அங்கே இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை விட்டு என்ன ஆனாலும் வரக்கூடாது அப்படின்றது மனசில் ஓடிட்டே இருந்தது. அங்கே வந்து எங்களால் வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு ஊர்லேருந்து வராங்க அப்படின்றப்போ எங்களால் வந்து உடனே மிங்கிளாக முடியல. சில குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், கலைகள் கற்றுக்கிறது, இந்த போல் நிறைய இருக்கும். சோஷியலைஸ் ஆக முடியலனாலும் எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படி இருந்தது. கதைகள் எழுத ஒரு சிறந்த சூழல்னால் அது நோஸ்ரம் தான் சொல்லலாம். ஐஏஎஃப்சி வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் குறிப்பாக நோஸ்ரமில் சொன்னோம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவார் ஃபாதரு, இங்கே வந்து நீங்கள் புக்ஸ் எதுவும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா புக்ஸ் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, நம்ம படிக்கணுன்னு தான் வந்தோம், புக்ஸே படிக்கக்கூடாதுன்றாரே அப்படின்னு தோணுது. குறிப்பாக அது வந்து குறிப்பாக ஒரு வார்த்தை சொன்னார், அன்லேர்னிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவார். அங்கே வந்து நம்ம படிக்கிறத தவிர மற்ற நம்ம என்ன கற்று வச்சுருக்கோன்றத முக்கியமாக அப்படி பார்க்காம முதல்ல எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற ஒரு மனநிலைமைக்கு வரணும். அப்போ தான் நமக்குள்ளே என்ன நடத்துகிறாங்களோ என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்க முடியுன்ற ஒரு விஷயந்தான் அங்கே உணர முடிஞ்சது. ஐஏஎஃப்சி வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் ஜாலியாக போச்சு. ஏன்னா மிங்கிள் ஆக்கிட்டோம். குரூப் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும், டிபேட் இருக்கும், குறிப்பாக வீதி நாடகம் பண்ணுவோம். வீதி நாடகம் பண்ணுறப்போ அங்கே இருக்க மக்களை கூட்டு வந்து அவங்க கதைகளை கேட்டு ஒரு 5 பேர் நிற்போனால் அவங்க கதைகளை கேட்டு உடனே ப்ரிப்பேர் ஆகி உடனே அவங்களுக்கு நடித்து காட்டுவோம் அந்த கதைகளை. இது பார்க்கவே வாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் கூட்டம் வர ஆரம்பிச்சது. அப்போ எங்களுக்குள்ள இந்த கோஆர்டினேஷனோட ஒரு விஷயம் பண்ணுறப்போ எப்படி நாங்கள் ஒரு டீமாக எப்படி வேலை பார்க்குறோம் அப்படின்றது எங்களால் அங்கே உணர முடிஞ்சுது. இன்றைக்குமே நாங்கள் போயிட்டு பசங்கள்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் அங்கே இருக்க எல்லா பசங்களுமே அங்கேருந்து எல்லா ஊர்லேருந்துமே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீம் கோஆர்டினேஷன் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கே நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். குறிப்பாக சொல்லணும்னா ஐஏஎஃப்சிலேருந்து தான் நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். படிக்கிறது அங்கேருந்து தான், புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், தமிழ் அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுத்தாங்க, எழுத்துப்பிழை பயிற்சியிலேருந்து சொல்லிக் கொடுத்தாங்க. குறிப்பாக கலை, கலாச்சாரம், அறிவியல், ஆய்வு, வரலாறு இது போன்ற விஷயங்களை வச்சு ஒரு படத்தை எப்படி அணுகிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது அது ஒரு மாற்று சிந்தனையாக கொடுக்குது. இப்போ உலக அரசியல் என்ன ஒரு நோக்கத்தை கொடுக்குது, இப்போது இந்திய அரசியலில் என்ன ஒரு நோக்கம் இருக்குது, தமிழக அரசியலில் என்ன ஒரு நோக்கம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக உள்ள ஒரு நோக்கம் என்ன இருக்குன்னா ஒடுக்கப்படுற ஒரு விஷயம் அதான் இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக உலக படங்களும் சரி, இந்திய படங்களும் சரி, தமிழ் படங்களையும் கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ என்னை சுற்றி நான் என்ன சூழலில் இருக்கேன், என்னை சுற்றி என்ன அரசியல் நடக்குது, என்னை சுற்றி அரசியல் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த ரூபத்தில் இருக்குது அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் கதையை ஏதாவது யோசிக்க முடிஞ்சா அப்படின்னா நான் யோசித்தாலே என்ன வருது அப்படின்னா என் வாழ்வியல்லேருந்து என்னை சுற்றி இருக்க அரசியல்லேருந்து தான் என்னால் ஒரு கதையை எழுத முடியுது. அது ரொம்ப மக்களுக்கு நெருக்கமான கதையாக இருக்குன்றத இப்போ உணர முடியுது. அதே போல் கலைகள் சார்ந்து கற்றுக்குறோம். எங்களை நாங்கள் வெளிப்படுத்தவும் சரி, வெளியில் போயிட்டு நாங்கள் எங்கள் சம்மந்தமாக எங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிறப்போ எங்களுக்கே ஒரு புதிய அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்ற உணர்வை கொடுக்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் ரூமில் வந்து அவ்வளோ சண்டை போட்டுக்குவோம். இங்கே கிளாஸ்லேயும் சரி, அரசியல் கிளாஸ் நடந்துடும், ஒரு டாபிக் கொடுப்பாங்க, டிபேட்டு, அவ்வளோ சண்டை நடக்கும், குரூப்பாக பிரிஞ்சிருவோம். ரூமில் போய் பயங்கர சண்டையாக இருக்கும். ஒரு 12-1 மணி வரைக்குமே ஏன் இது இப்படி நடந்தது, இவர் இது சொன்னதே தப்பு, நான் ரிசர்ச் எடுத்து காட்டுறேன், ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. உடனே ரிசர்ச் எடுத்து அதை பற்றி அவ்வளோ விவாதம் போகும். அங்கே வந்து எங்களோட அரசியல் தெளிவு வந்து இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும், கொஞ்சம் மிங்கிள் ஆகிக்கோங்க. அதே போல் இப்போது எங்கே அரசியல் உரையாடல் நடந்தாலும் அதை பார்த்துட்டு கடந்து போயிடாமல் குறிப்பாக எங்களோட கருத்துக்களை அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது, வெளிப்படுத்தவும் தோணுது. அதே போல் இந்த அரசியல் என்ன பண்ணியிருக்கு, என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்றது எனக்கு தெளிவாக புரியுது. அடுத்து படிக்க போகிற மாணவர்கள் உங்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நன்றி சொல்கிறேன். நன்றி.
சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு அணி சேர்த்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் திருமிகு எஸ் தானு அவர்களை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு அன்புடன் கோருகிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பன்னாட்டு திரை பண்பாட்டு ஆய்வகத்தின் ஒருங்கிணைப்பாளர், உருவாக்கிய திரைச்சிற்பி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, திருமதி வெற்றிமாறன் அவர்களே, உங்களை எல்லாம் நன்னெறியில் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் ராஜநாயகம் சார் அவர்களே, ஆசிரியர் பெருந்தகையர்களே, மாணவ செல்வங்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பன்னாட்டு திரை பண்பாட்டு ஆய்வகத்தின் திருப்பழாவில் கலந்து கொண்டேன். அன்று சொன்னேன், இது பட்டொலி வீசி பறக்கக்கூடிய அளவுக்கு பார் உள்ளளவு, கார் உள்ளளவு, காலம் உள்ளளவு இந்த கல்லூரி மிக சிறப்பாக இருக்கும் என்று. அதுக்கு கட்டியம் கூறுவது போல் இன்று 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழலில் உண்மையிலேயே மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒன்றே சொல்வேன். கல்லூரி என்றால் லயாலாவில் படித்துவிட்டு வந்தால் மிக சிறப்பான மாணவன் என்று சொல்வார்கள். அந்த கல்லூரியில் பயிற்றுவித்த ஆசிரியர் ராஜநாயகம் சான் உங்களுக்கு இருக்கிறார். அந்த கல்லூரியில் பயின்று இன்று இயக்குனரில் தலை சிறந்து முதல் வரிசையில் முன்னணியில் இருக்கக்கூடிய தலை சிறந்த இயக்குனர் தம்பி வெற்றிமாறன் அவர்கள் உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நடிப்புக்கு மிக சிறப்பான ஒரு புதிய வழிமுறையை உருவாக்கி இயற்கையாக நடிக்கக்கூடிய தம்பி விஜய் சேதுபதி அவர்கள் உங்கள் முன் இருக்கிறார். இதை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி திருமதி வெற்றிமாறன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பயிர்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் இது உண்மையிலேயே நான் கேட்க மாணவர்கள் பேச ஒரு அடிப்படை எப்படி வளர்த்து தர வேண்டும் என்பதை உங்களுக்கு அழகாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாளைய தலைமுறை மட்டுமல்ல, இன்னும் 10 வருடத்தில் இந்த திரையுலகில் மொத்தமாக பன்னாட்டு திரை பண்பாட்டு ஆய்வகத்தில் படித்த மாணவர்கள் தான் கோலச்சு கொண்டிருப்பார்கள். அதற்கு எங்களுடைய நிறுவனமும் உற்ற துணையாக, உங்களுக்கு ஏறும் படிக்கட்டுகளாக, தாங்கு சுமை தாமியாக நாங்கள் இருப்போம் என்று சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த நாள் ஒரு இனிய நாள். உங்களுக்கு ஆத்மார்த்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நடைமுறை சார்ந்து இன்று விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தாலும் எங்களோடு பயணிப்பவர், எங்களில் ஒருவர் திருமிகு விஜய் சேதுபதி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்க ஊடக நண்பர்கள், அப்புறம் மாணவர்கள், என்ன அவங்களோட சேர்த்துக்கிட்ட வெற்றி சார், அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. சார் உங்களுக்கெல்லாம் ஏதாவது என்னுடைய அனுபவத்துலேருந்து நீங்களும் பேசுங்க செய்து அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஆனால் நீங்கள் எல்லாரும் பேசினதில் நான் நிறையா உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய பேச்சு மிக பிரமாதமாக இருந்தது. ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்களா? உங்களுடைய தெளிவு ரொம்ப அழகாக இருந்தது. முதல்ல உங்கள் பேர் என்னம்மா? மோனிஷா பேசும்போது, உட்காருங்க ப்ளீஸ். மோனிஷா பேசும்போது இந்த ஆண் பெண்ணோடைய அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றியும், தான் ஊரில் தான் பார்க்காததை இங்கே பார்த்ததை பற்றியும், அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டதை பற்றியும் அவங்க பேசுனதாக இருக்கட்டும். அடுத்து தான் வாழ்ந்த நிலத்தை பற்றி அந்த மீனவ கதைகளை சொல்ல வரும் அந்த பையன் பேசினதாக இருக்கட்டும். அதுக்கடுத்து ஜென்ரலாக இங்கே இருக்கிற அரசியலையும் அது மேலே இருக்க பார்வையில் நீங்கள்லாம் பேசினா சரி. உங்களுக்கு இந்த பாடம் சரியான முறையில் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் சரியான இடத்துக்கு அதை சரியாக புரிஞ்சுருக்கீங்க, அதை வெளிப்படுத்துகிறீங்க, பேசும்போது அது தைரியமாக பேசுகிறீங்க, புரிகிற அளவுக்கு பேசுகிறீங்க.
நீங்கள் நாளைக்கு கதைகள் சொல்லும்போதும் படம் பண்ணும்போதும் மற்றவங்களுக்கு அது புரிகிற அளவுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை, அதுக்குண்டான அரசியலை, அதோட வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட சேர்ந்து பிரயாணிக்கல நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறேன். என் சைட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நம்ம ஒரு தெரியாத இடத்துல இருந்து இப்போ ஒரு தெரிகிற இல்லை புரிகிற இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கோம். இதுக்கு நடுவில் நடந்த அந்த ப்ராசஸ், உங்களுக்குள்ளே நடந்த ப்ராசஸ், அது எப்படி நிகழ்ந்ததுன்னு உங்களுக்குள்ளே இருக்கிறத கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே எப்படி உங்களுக்குள்ளே இந்த மாற்றம் நிகழ்ந்தது, இதுதான் காலம் முழுவதும் நிகழ வேண்டியது. எப்பயுமே இந்த பழக்கத்தை மட்டும் எப்பயுமே உங்கள்கிட்ட விட்டுறாதீங்க. புரிஞ்சுக்கிறது, தெரியாத இடத்துலேருந்து தெரிகிற இடத்துல நகருது, அந்த நோ ஆஷ்ரம் போய் அந்த அன்லேர்ன் பண்ணுறது. எப்பயாவது நாளைக்கு நமக்கு தெரியுன்ற இடம் வரும்போது எப்பயுமே அந்த குடத்தை காலியாகவோ இல்லை பானையை பாதியாகவோ பாதி குடமாக வச்சுக்கோங்க. கற்றுக்கிறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு நல்லது. அண்ட் ரெண்டாவது, அறிவை என்றைக்குமே பதுக்காதீங்க, பகிர்ந்துக்கங்க. பல மடங்கு அதிகமாகும். நம்முடைய நண்பர்கள் ஏதாவது தவறாக பார்த்துருக்காங்க, பெர்ஸ்பெக்டிவ் தப்பாக இருக்குது அப்படின்னா அவங்களோட கலந்து பேசுங்க, புரிய வைங்க. அப்போ நாளைக்கு அவரும் ஒன்று சொல்லுவார். நான் இந்த சினிமாவில் கற்றுக்க தொடங்கும்போது என் முன்னாடி அறிவை பதுக்குனவங்க யாரும் வளர்ந்து நான் பார்க்கல. இத்தனை வருஷத்தில் அவங்க தான் தனக்கு தெரிஞ்சிச்சு, தனக்கு புரிஞ்சிச்சு, இன்னொருத்தரோட ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு, எனக்கு தெரியும் இல்லை, தான் பார்த்த படத்தை தான் புரிஞ்சுக்கிட்ட அறிவை பகிர்ந்துக்க மாட்டாங்க. அறிவை என்றைக்குமே பகிர்ந்துக்கோங்க, அது பன்மடங்காக பெருகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ அது உங்களை மென்மேலும் மேம்படுத்தும், இன்னொரு தளத்தை கூட்டிகிட்டு போகும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. நன்றி. மிக்க நன்றி. சுட்டிக்காட்டும் விரல்கள் தென்படுமா என தேடிக்கொண்டிருக்கும் விழிகள் இங்கு ஏராளம். அந்த விழிகளின் கனவுகளை தன் கனவாய் வாங்கி கொண்டு திரைப்பட கல்வி என்பதை அவர்களுக்கு எளிமையாக சாத்தியப்படுத்தி கொடுத்தவர் பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகத்தின் நிறுவன தலைவர் திருமிகு வெற்றிமாறன் அவர்கள் நம்மிடையே தலைமை உரையாற்ற வருகிறார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐஏஎஃப்சியினுடைய இன்செப்ஷன் தொடக்கம் என் கதைகளை நான் சொல்வதற்கான சூழல் எனக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு யாரும் உணரக்கூடாது. அவரவர் கதையை அவரவர் சொல்வதற்கான சூழலை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உருவாக்கி கொடுக்கணுன்றது தான் இதனுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நிறைய பேசியிருக்கோம். நான் ஃபாதர்கிட்ட சந்தித்ததும், ஃபாதர் இந்த நான் ஃபாதர்கிட்ட என்னோட இந்த சின்ன தாட்டை சொன்னதுக்கப்புறம் ஃபாதர் இதை எப்படி டிசைன் பண்ணார், இதுக்கு ஐஏஎஃப்சின்னு பேர் வச்சது தொடங்கி எல்லாமே ஃபாதர் தான் பண்ணார் அப்படின்றது எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட். அண்ட் அதே போல் நம்ம இன்றைக்கி ஊடக கதையாடல் என்பது வெறும் சினிமா மட்டும் கிடையாது. எல்லாமுமே இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் போடுற ரீல்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ், வாட் எவர், இன்ஸ்டாகிராமில் போடுறது எல்லாமே. அண்டு நீங்கள் எக்ஸில் எழுதுகிற அந்த ஒரு வாட் எவர் இட் இஸ், அது கூட இந்த சமூகத்துக்குள்ளே நம்முடைய கதையாடல்களை நிகழ்த்தக்கூடியது தான். அதனால் இங்கே வர்ற ஒவ்வொருவருமே திரை இயக்குனர் ஆகணும்னோ அல்லது சினிமாவுக்குள்ளே சாதிக்கணும்னோ மட்டுமே நம்ம நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சினிமாவுக்குள்ளே போய் டைரக்டர் ஆகிறது மட்டுமே நம்முடைய வெற்றியினுடைய அளவுகோல் கிடையாது. நம் கதைகளை நாம் ஊடகங்களின் வாயிலாக எப்படி சொல்கிறோம், அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்குது, அடுத்த தலைமுறை அதை என்னவா பயன்படுத்திக்குதுன்றது தான் நம்முடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது இங்கே இருக்கிற 40 பேருமே 30 பேருமே திரை இயக்குனர்களாகி திரை ஆளுமைகளாகிறது எங்களுக்கு அதை விட சந்தோஷம் நமக்கு எல்லாருக்கும் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது மட்டுமே நம்ம இலக்காக நிறுத்திடக்கூடாது. வெவ்வேறு தளங்களில் நாம் செயல்படணும். நீங்கள் நாளைக்கு ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக இருக்கலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு 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 வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு பரிமாணத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் வாயிலாக உங்கள் கதைகளை நீங்கள் சொல்லலாம். இங்கே நாம் நம் கதைகளை சொல்வதற்கான துணிவை ஏற்படுத்துறது தான் நம்முடைய முதல் இலக்கு. இதில் உங்கள் சீனியர்ஸ் பேசும்போது சில விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் இங்கே கிடைக்கிற அனுபவங்களை அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி பார்த்துருக்காங்க அப்படின்றது தான். நான் அடிக்கடி ஃபாதர்கிட்ட சொல்லுவேன், நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ரேராக தான் வர்றேன் நான் கிளாஸஸ்க்கு. பட் வரும்போதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா,
இந்த மாதிரி ஒரு சிலபஸ், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரில் சினிமா எஜுகேஷனை நான் பார்க்கல. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சினிமா எடுக்கிறதுக்கு தேவைன்னு உணர்ந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் பெட்டரான சினிமா எடுத்திருப்பேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போது எங்கள் பயணத்தை தொடங்கும்போது நாங்களே நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தொடக்கம் எளிமையாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் வந்த பயணம் வந்து ரொம்ப கடினமான பயணம். உங்களுடைய சமூக பொருளாதார சூழல் காரணமாக கடினமான பயணம். அதை குறைக்கல. ஆனால் இங்கே உங்களுக்கு கிடைக்க போகிற எஜுகேஷன், ஃபில்ம் எஜுகேஷன் நீங்கள் தொடங்க போகிறது ஆஃப்டர் யுவர் அன்லேர்னிங், உங்கள் பேசிக்ஸே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேலன்ஸ்டாக எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் ஆர்ட்டை எப்படி பார்க்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடங்க போகிறீங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுடைய கான்டெம்பரரிஸ்க்கு நடுவில் உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இது இருக்கும். இந்த இடத்துல ஐஏஎஃப்சி தொடங்கின நாள்லேருந்து நம்மளோட இருந்த வெற்றி துரைசாமி இன்றைக்கி இல்லை. அவர் இதுவரைக்கும் பெரிய சப்போர்ட்டாக நமக்கு இருந்திருக்கிறாரு. இனி வரும் காலங்களில் இந்த வருஷத்துலேருந்து அவருடைய நினைவாக ஐஏஎஃப்சி வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன் நடத்துகிறோம். அண்டு அவர் பேர்லேயே அதுக்கு விருதும் கொடுக்குறோம். இந்த வருஷத்துலேருந்து அதை செய்கிறோம். வெற்றி துரைசாமியினுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. பர்சனலாக எனக்கு, ஐஏஎஃப்சிக்கு, ஐஏஎஃப்சியோடு சம்மந்தப்பட்ட அனைவருக்குமே வந்து அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஹேவிங் செட் தட், நாம் காலம் நமக்கு கொடுத்துருக்கிற பயணத்தை தொடரணும். இந்த பயணத்தில் இந்த வருடம் தொடங்கி ஐஏஎஃப்சியினுடைய பயணங்களில் நம்ம கூட துணை நிற்கிறதுக்கு வந்து தோள் கொடுக்க வந்திருக்கிற விஜய் சேதுபதிக்கு நான் என்னுடைய வரவேற்பை கொடுக்குறேன். நன்றி சேது. ஏன்னா இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ. மற்றபடி இது வந்து ஒரு கன்வென்ஷனலான நீங்கள் இதுவரை பார்த்த அல்லது நீங்கள் இதுவரை உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட கல்வி முறையிலிருந்து வேறையானதாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அண்ட் இந்த நேரத்தில் வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை நடத்துறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் செய்துக்கிட்டு இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ், இல்லை வேலை செய்கிற சின்ன சின்ன ஆட்கள், ஆர்த்தியை நான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஆஃபீஸ் வேலை, இன்னொரு பக்கம் வீட்டில் வேலை, அதோடு சேர்த்து இங்கே ஐஏஎஃப்சி வேலை, இதுக்கு நடுவில் என்னோடய தொல்லை வேறு. இது எல்லாத்தையும் சமாளித்து எந்த விதத்துலேயுமே வந்து ஐஏஎஃப்சிக்கு தன்னோட கான்ட்ரிபியூஷனை வந்து டிட்டர் ஆகாமல் பார்த்துக்கிட்டு, அண்ட் I hope she's been motivating all of you to stay together as a unit and do well. And ஸ்பெஷலாக பாலாவை நான் மென்ஷன் பண்ணணும். இங்கே அவன் வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு வந்தான். தென் நவ் இஸ் ஆல்சோ இப்போ படம் பண்ண போகிறான். பட் ஸ்டில் இஸ் எ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மெம்பர் இன் ஐஏஎஃப்சி. பல காலமாக என்னோட கூடவே இருக்கிறான். என்னோடய மூட் ஸ்விங்ஸ் வந்து ஆர்த்தியை விட அதிகமாக அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி பல ப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி இதை கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபாதர், இங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது இந்த ஐஏஎஃப்சிக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேருமே இங்கே அன்னைக்கு முந்தின நாள் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. எல்லாருமே நாங்கள் வந்து ஃபாதருக்காக ஃபாதர் முதல்ல. ஸோ இதை ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சிருக்கிறது வந்து அவர் தான். முகம் மட்டும்தான் என்னோடது. பட் திஸ் இஸ் ஹிஸ் விஷன். அவருடைய உழைப்பு
இந்த நேரத்துலையும் அவர் வந்து இதுக்காக டைம் எடுத்து இதுக்காக அவ்வளவு யோசித்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இப்போ இந்த வருஷம் 4 இயர் ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு யூஜி ப்ரோக்ராம் பண்ணணும்னா இன்னும் நிறைய அவர் யோசித்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அண்ட் ஹீ இஸ் மேக்கிங் திஸ் இந்த ஐஏஎஃப்சி சிலபஸே வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமாக வச்சுருக்காரு அவர். நார்மலாக ஒரு சிலபஸ்னால் நான் படிக்கிற சிலபஸ் தான் வந்து 10 வருஷம் கழிச்சு இருக்கிறவங்களும் படிப்பாங்க, எனக்கு 10 வருஷம் முன்னாடி இருக்கவங்களும் படிப்பாங்க. ஆனால் போன வருஷம் படித்தவங்க படிக்கிறது இல்லை, நீங்கள் படிக்கிறது, அடுத்த வருஷம் படிக்க போகிறது வேறையாக இருக்கும். ஸோ இந்த ஐஏஎஃப்சியினுடைய எஜுகேஷனல் சிஸ்டமே ஒரு லிவிங் ஆர்கானிசமாக வச்சுருக்காங்க ஃபாதர். அண்டு இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாத மாதிரியானது. ஐஏஎஃப்சி வந்து திஸ் இஸ் யுவர்ஸ் ஃபாதர், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ. மிக்க நன்றி. இது நன்றி அறிதலுக்கான நேரம். நிறுவனத்தின் செயலர் திருமிகு ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்கள் நன்றி பாராட்ட வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். மனமார்ந்த நன்றி தெரிவித்தலாக இல்லாமல் மனதார நான் இதில் தானு சாரை தனியாக மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். முதல் வருஷம் வந்து நான் ஐஏஎஃப்சி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஐஏஎஃப்சிக்கு வந்து கிராண்ட் ப்ரோக்ராமில் பண்ணுறதுன்னு சொன்னப்போ ஸ்டேஜில் வந்து 1 கோடி ரூபாய் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்தாரு. அண்ட் தொடர்ந்து அந்த சப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் எல்ரேட் குமார் எல்லாரும் பேசுகிற அந்த குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதற்கான எல்லா சப்போர்ட்டையும் வந்து எல்ரேட் குமார் சார் தான், ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரேட் குமார் சார் தான் கொடுத்துட்ருக்காரு. எப்போதுமே அவங்க சைட்லேருந்து அது வந்துரும்னு அவர் அஷ்யூர் பண்ணியிருக்காரு. அண்ட் தேவ் ஆல்வேஸ் பீன் டூயிங் இட். இவங்க 2 பேரையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விடக்கூடாது. தேங்க்யூ. என்னென்னா, முதல்ல நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்து துவக்க வழக்கு வரும்பொழுது இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் காமிச்சிங்கள ஒவ்வொருத்தர் வீடு, அந்த குக்கிராமத்திலேருந்து எந்தவித முன்பிலும் பின்புலும் இல்லாத ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை அன்றைக்கு எதிர்பார்த்து அன்றைக்கு செலவு பண்ணுறவங்களாம் சேர்ந்து இந்த நிறுவனத்தை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள போய் நேரடியாக பார்த்து ஆய்ந்தறிந்து அதில் உண்மைதான் தெரிஞ்சு அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு அத்தனையும் கொடுத்து இலவச கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு, அதாவது பண்டைய மன்னர்களாக இருந்தாங்க, செத்தும் கொடுத்தான் சீதகாத்தின்னு மன்னர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழி வந்த ஒரு பிள்ளையாக தான் நான் வெற்றிமாறனை பார்க்குறேன். அந்த நேரத்தில் அது சொன்னேன். இப்போ இன்னொன்றும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்லாமல் சொல்லணும்னு செய்யணும்னு இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சூழல். வாடி வாசல் ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது இந்த நிறுவனத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்த கொடுக்குற அளவுக்கு நான் உருவாக்கி தருவேன்னு சொல்லி மனமார்ந்த நன்றி தெரிவித்தலாக இல்லாமல் மனதார நன்றி பாராட்ட கடமை உடையவளாகிறேன். முதலில் இந்த நிகழ்ச்சியை தங்களின் மேலான வருகையால் சிறப்பித்த உயர் திரு எஸ். தானு அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எங்களின் எளிய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்து நிகழ்வை சிறப்பித்த திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் உளம் கனிந்த நன்றி. கல்வி புலத்தில் தங்களோடு இணைந்து பணியாற்ற களம் தந்த வேல்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு இது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அந்த யூஜி ப்ரோக்ராம்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியோட பேக்கிங் வேணும். யூனிவர்சிட்டி இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியாது. நான் வெற்றி துரைசாமியுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு ஐஸ்வரி கணேசன். அப்போது ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நான் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி சார் நாங்கள் ஒரு யூஜி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார், உங்கள் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன் எங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அப்போ ஒரு ஒன்றே தான் சொன்னார், சார் அது உங்கள் இன்ஸ்டிடியூஷன், இது என்னோடய இன்ஸ்டிடியூஷன், என்ன வேணால் பண்ணிக்கலாம் சார், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னார். நாம் எப்படி இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோமோ, நம்ம என்ன மாதிரியான கிராண்ட் ஃபெசிலிட்டிஸோடு இதை டிசைன் பண்ணியிருக்கோமோ இந்த ஐஏஎஃப்சி யூஜி ப்ரோக்ராமை, அதே போல்
அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு அந்த உதவியை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. வேறு யாராவது இருந்தாலும் கல்வி புலத்தில் தங்களோடு இணைந்து பணியாற்ற களம் தந்த வேல்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் அதன் சார்பாக இங்கு வருகை தந்துள்ள காட்சி தொடர்பியல் துறையின் துறை தலைவர் திருமிகு வளர்மதி அவர்களுக்கும் நன்றி. இந்த பயணம் தொடங்கிய நாள் முதலாக ஒரு நெறியாளராக நிறுவனத்தின் செயல்பாடுகளை செம்மைப்படுத்தி வழிநடத்தி வரும் எங்கள் அன்பிற்கினிய அருட்தந்தை ராஜநாயகம் அவர்களுக்கும் எங்கள் நன்றி. கற்றதையும் பெற்றதையும் மற்றவரோடு பகிரும் வேட்கையுடன் இந்த அருமுயற்சியை தொடங்கிய நிறுவன தலைவர் திரு வெற்றிமாறன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை திரட்டி செய்தியாக்கி கொண்டிருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கல்வி பணியில் சீரிய முறையில் தங்கள் பங்களிப்பை நல்கி வரும் பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகத்தின் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேனாள் மாணவர்கள் மற்றும் புதிய மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் IAFCயின் சார்பாக உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக சில நினைவேந்தும் வார்த்தைகளை பகிர விரும்புகிறேன். IAFCயின் உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் எங்களுக்கு உறுதுணையாக நின்றவர், இடமும் பொருளும் ஈந்த பெருந்தகையாளர் திரு வெற்றி துரைசாமி அவர்கள். நம் நிறுவனம் இந்த இளங்கலை பட்டப்படிப்பு என்னும் புதிய சுவடை பதிக்கும் இந்த தருணத்தில் திரு வெற்றி துரைசாமி அவர்களின் வாழ்த்துக்களை விண்ணிலிருந்து வேண்டி அவரை மிகுந்த நன்றியுடன் நினைவு கூறுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி. வணக்கம். நண்பர்களே வணக்கம். இன்று இங்கே போட்டிருக்க இங்கே பேக்ரவுண்டில் பேனரில் இருக்கிறது மாதிரி பிஜி ஓராண்டு ஊடகக்கலைகள் மீடியா ஃபிலிம் ஸ்டடீஸ், அதில் ஃபிலிம் இயக்கத்தில் ஓராண்டு பிஜி ப்ரோக்ராமும் 4 ஆண்டுகள் இளங்கலை பட்டப்படிப்பும் தொடங்குகிறோம். இந்த புதிய முயற்சியாக இந்த ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு 4 ஆண்டுகள் பட்டப்படிப்பு அதை தொடங்குகிறோம். அதை தொடங்கி வைக்கிறதுக்கு தான் சிறப்பு விருந்தினராக திரு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போது அவர் ஊடக நண்பர்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை மாதிரியை காட்டி இந்த பட்டப்படிப்பை இளங்கலை 4 ஆண்டு பட்டப்படிப்பை தொடங்கி வைப்பார்கள். படிக்க